Hi friends, welcome to our channel bharbiskitchen. நான் உங்க பாரதி. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு thaikiruthigai ஸ்பெஷல் லஞ்ச் மெனு தாங்க பார்க்க போறோம். சோ இது பாத்தீங்கன்னா தை இலைன்னு சொல்லுவாங்க, பட் ஆனா அது தை இலை இல்லங்க, இது கை இலை. இது வந்து மந்தார இலைன்னு சொல்லுவாங்க. அந்த மந்தார இலையை வந்து நம்ம கையில வந்து அந்த குச்சி வச்சு செய்யறது தான் வந்து கை இலை. அது நாளடைவில் என்ன ஆச்சுன்னா தை இலைன்னு சொல்லி தை இலையா மாறிடுச்சு. ஸோ இந்த தையலை வந்து இப்போதைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் பசங்களுக்கு தெரிய சான்சஸ் கிடையாது. ஸோ இதுதான் நம்ம அந்த காலத்தில் வந்து எல்லோரும் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. வாழையில அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுங்க. இங்கே சிட்டிக்குள்ளே இருக்கும் போது ரொம்ப தூரம் போய் வாங்கணும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அவங்க சின்ன வயசுலலாம் அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்களாம். ஸோ இப்போ இந்த இலையில் நம்ம வந்து சாப்பாடு எப்படி பரிமாறன்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு உப்பு வைக்கணுங்க பரிமாறும் போது எப்போவுமே. அதுக்கப்புறம் ஊறுகாய், ஸ்வீட் இருந்தால் ஃபஸ்ட்டு ஸ்வீட் வைக்கணும். ஸ்வீட்டுக்கு அப்புறம் ஊறுகாய், வடை, நம்ம செஞ்ச பொரியல், அதுக்கப்புறம் சாதம் போடணும். ஃபஸ்ட்டு சாதம் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம சாம்பார் ஊற்றணும். டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. ஏய், உருளைக்கிழங்கு அதில் வச்சு சாப்பிட்றா. எப்படி இருக்கு? வடை கிறிஸ்பியாக இருக்கா? வடை வந்து போண்டாவை மாறிடுச்சு. வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்குமா? ஸோ நான் இன்றைக்கி செஞ்ச லஞ்ச் மெனுவை வந்து உங்களுக்கு நான் அப்படியே ஸ்பீடாக காமிச்சிடுறேன். அதாவது நான் வந்து கிளியராக ஒன்றுனா சொல்லாமல் டக்குன்னு நான் முடிச்சிடுறேங்க. ஸோ இது வந்து ஒரு லஞ்ச் காம்போ. உங்களுக்கு தனித்தனியாக அந்த ரெசிபி வேணுன்னா நான் மேலே ஐகார்ட் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து வடைக்கு 2 கிளாஸ் உளுந்து போட்டு நான் ஊற வச்சிடுறேங்க. அதாவது 100 டம்ளரு. ஸோ போட்டு அதை நல்லா 2 வாட்டி நல்லா இந்த மாதிரி கழுவிட்டு இதை வந்து ஒரு 2 hours ஊற வச்சா போதும். ஏன்னா டைம் நான் ஒரு 1 மணிக்கு சாமி கும்பிட கரெக்டாக இருக்கும். ஸோ இது 2 ஹவர்ஸ்க்கு ஊற வைக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி நல்ல தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோன்னா பச்சரிசி வந்து இந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கறது பச்சரிசி தான். ஸோ அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசியை வந்து நம்ம அதில் போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். இப்போ இதை ஊற வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிடுறேன். ஸோ இதுவே நீங்கள் வந்து கிரைண்டரில் நம்ம போடுற மாதிரி இருந்தோன்னா நம்ம வந்து உளுந்துலேயே போட்டு ஊற வச்சிடலாம். ஸோ நான் இப்போ மிக்சின்றதுனால ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் அதை போடலான் இருக்கேன். இல்லை வந்து ஒரு மாதிரி அங்கே சரியாக அரையாமல் குறக்குறன்ற இருக்க மாதிரி இருக்குது. ஸோ என்னோட இது அதனால் வந்து நான் இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் நான் போடுறேன். தோரம்பருப்பு பார்த்திங்கன்னா 1 டம்ளர் இந்த கிளாஸில் போட்டிருக்கேன் நான். இது இன்னும் ஒரு 1/2 டம்ளர் நான் போட்டுக்கிறேன். இது வந்து 150 கிராம். இதை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து நான் சாம்பார் வைக்க போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பருப்பு ஊறிடுச்சு. இதில் வந்து பூண்டு ஒரு 10 பல்லுக்கிட்ட நான் போட்டிருக்கேன். ஒரு வந்து தக்காளி 1 இதில் போட்டுட்டேன். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், டூ ட்ராப்ஸ் இருக்குங்க. ஸோ ஏன்னா இது வந்து பொங்கி மேலே வராமல் இருக்கிறதுக்காக இப்போ நம்ம இதை வந்து விசில் கொடுத்துட்டோம்னா. ஒரு பக்கம் சாதம் வெந்துட்டுருக்கு. நான் வந்து குக்கர் சாதம் யூஸ் பண்ண மாட்டேங்க. நான் வந்து சாப்பாடு வடிச்சு தான் நாங்கள் செய்வோம். இன்னொரு பக்கம் வந்து பருப்பு போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நான் போயிட்டு காய்கறிலாம் கட் பண்ணிடுறேங்க. இன்றைக்கி கத்திரிக்காய் சாம்பார் வச்சுட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு வறுவல் தான் நான் பண்ண போகிறேன். அப்புறம் மெதுவடை பண்ண போகிறேங்க. இப்போ நான் காயெல்லாம் கட் பண்ணிடுறேன். இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். யூஸ் பண்ணுவாங்க. சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். பட்டை ஒன்று, இது பாருங்க சின்ன பீஸ் பட்டை, ஒரே ஒரு லவங்கம், ரொம்ப இல்லை. எல்லாம் பொரிஞ்சதும் ஆனியன், கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டான கலர் வந்தால் போதும். தண்ணி ஊற்றணும். ஸோ இந்த அளவுக்கு போதும். இப்போ இதில் வந்து ஒரு இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு பல் நல்லா நசுக்கி போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு இஞ்சி பாருங்க. இந்த மாதிரி இஞ்சி பூண்டு அடியில் ஊற்றும் போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஒன்று பெரிய தக்காளியாக இருந்தால் 1 போட்டுக்கோங்க. அப்படிலாம் சின்னதாக இருந்தால் 2 போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க உப்பு இந்த அளவு போடுறேன். அப்புறம் உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு இது முதல்ல தக்காளி வதங்கிறதுக்கு. ஸோ
மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது பாருங்கள், இந்த ஸ்பூனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆக்சுவலாக அளவு. நான் உங்களுக்கு இது நான் ஒன்றா போட்டுக்கிறேன். மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன். தண்ணி ஊற்றிக்கலாம், ஒரு கிளாஸ் தண்ணி. ஏன்னா இப்போ வந்து நான் பட்டாணி வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து உருளைக்கிழங்கு போட போகிறோம். ஏன்னா ஆல்ரெடி நான் உருளைக்கிழங்கை வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஏன்னா பட்டாணி வேகணும்ல, அதுக்காக இன்னொரு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டேன். ஸோ இப்போ நம்ம பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பட்டாணி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பில் ஒரு 3/4 கப் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஃப்ரெஷ் பட்டாணி. நான் வந்து வாங்கி இது வந்து சீப்பாக கிடச்சாலும் வாங்கி உரிச்சு வச்சு நீங்கள் வேணால் ஃப்ரீசரில் வச்சு கூட எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கொதிக்குது. ஸோ இப்போ நம்ம இதில் பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். பட்டாணி நான் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பட்டாணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பட்டாணி பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம், உருளைக்கிழங்கு வந்து அதில் ஆட் பண்ணலாம். உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணி ஒரு நல்ல ஒரு கலர் விட்டுருங்க. அந்த மிளகாத்தூள்லாம் அதில் கலந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பருப்பு நல்லா வெந்துருச்சு. ஸோ பருப்பு வெந்ததுக்கப்புறம் நம்ம இப்போ வந்து நான் காய் வதக்க போகிறேன். வதக்கி இதை நம்ம கடைஞ்சி வச்சுட்டு அதுக்கப்புறம் போடலாம். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் நல்லா இதுவாக இருக்குது. ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆகணும், அப்போ தான் இது சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நம்ம கலரிக்கலாம். இது ஆயில் ஊற்றி நல்லா ரோஸ்ட் ஆகணும், அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே மூட வேண்டாம், நம்ம ஓப்பன்லேயே வச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் இங்கே பிடிக்கிறேன்னா இது வந்து விட்டுங்க. ஸோ அதனால் நான் இதை பிடிச்சிட்டு பண்ணுறேன். ஸோ இது வந்து நீங்கள் ஆயில் வேணால் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. இந்த ஓரம் நான் ஊற்றிட்டே எனக்கு போகமா இப்படியே விட்டுடலாம். ரொம்ப இது இதை லைட்டாக இப்படி குத்தி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் நல்லா அந்த தொக்கோட ஸ்மாஷ் ஆகும். ஸோ முழுசாக இருக்கிறத விட லைட்டாக எல்லாத்தையும் குத்த வேண்டாம், சும்மா கொஞ்சம், அவ்வளோதான் போதும். ஸோ இப்போது சூப்பரான பட்டாணி உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆகிடுச்சிங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இது கடைசியாக கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியது தான். இப்போ உருளைக்கிழங்கு ரெடி ஆகிடுச்சுன்னா அடுத்து நம்ம சாம்பார் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பாத்திரம் நான் போட்டிருக்கேன். அதில் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கடுகு வந்து ஒரு சின்ன டீஸ்பூனில் ஒரு கடுகு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாய் 1 போதும், 1 இந்த மாதிரி கிள்ளி ஒரு காஞ்ச மிளகாய் 1 போட்டுக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு உங்கள் கை அளவுக்கு ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம் போட்டு அதை வந்து முழுசாக போட்டாலும் ஓகே. நான் கொஞ்சம் நறுக்கி போட்டேன், பசங்க எடுத்து வச்சுருவாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ சின்ன வெங்காயம் போட்டு இது வந்து ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், சும்மா லைட்டாக இது பாருங்கள் இந்த அளவுக்கு போதும். வதங்கினதும் என்ன பண்ணால் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து ஆல்ரெடி ஒரு தக்காளி வந்து நான் பருப்புலேயே வேக வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப இதுவாக வதங்க வேணாம், லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், கத்திரிக்காய் போட்டுடலாம். கத்திரிக்காய் வந்து 1/4 கிலோ எடுத்துருக்காங்க. ஸோ 1/4 கிலோ கத்திரிக்காவை போட்டு நல்லா ரொம்ப வதக்க வேண்டாம். இது சும்மா ஒரு 2-3 பரட்டுனா போதும். தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 1.5 சொம்பு தண்ணி வந்து நான் ஊற்றிருக்கேங்க. மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, நான் கல் உப்பு தாங்க யூஸ் பண்ணுவேன். அப்புறம் மிளகாத்தூள் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக, நான் என்னோடய ஸ்பூனில் வந்து 1 ஃபுல்லாக போட்டிருக்கேன். நல்லா கலந்துக்கலாம். கொதிக்கிட்டோம், தட்டு போட்டு நான் மூடிடுறேன். இப்போ பாருங்கள் ரசத்துக்கு இப்போ நான் அதுக்குள்ளே ரெடி பண்ணிடுறேன். சாம்பார் வேகிறதுக்குள்ளேயும் கத்திரிக்காய் வேகிறதுக்குள்ளேயும் சாம்பார் வச்சுருக்க காய் வேகிறதுக்குள்ளே. இப்போ ரசத்துக்கு பார்த்திங்கன்னா நான் 1.5 சொம்பு தண்ணி வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒன்று நல்லா பெருசு நல்லா பழுத்த மாதிரி இருக்கணும். இதை வந்து நம்ம இப்போ நல்லா இதில் உள்ளே போட்டுடலாம். அடுத்து புளி கொஞ்சம் போடலாம். கல்லுப்பு கொஞ்சம், புளி பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு நெல்லிக்காய், பெரிய நெல்லிக்காய் இருக்குங்களா அந்த சைஸில் இந்த அளவுக்கு ஒரு புளி நான் போட்டிருக்கேன். ஸோ இது நல்லா இப்படி கரைச்சிக்கலாம். இன்றைக்கி நான் வைக்க போகிறது வந்து மிளகு ரசம் தாங்க. பருப்பு நல்லா கடைஞ்சி வச்சுட்டேன். ஸோ காய் வந்துட்டுருக்கு, கரைச்சி வச்சுருக்கேன். புளி இதில் ஊற்றிடலாம். இந்த பக்கம் வந்து நான் ரசத்துக்கு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி, பூண்டு போட்டிருக்கேன். புளி நல்லா போட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கரைச்சி வச்சுட்டேன். இந்த பாருங்கள் இந்த மாதிரி நல்லா கரைக்கணும், கரைச்சா ரசம் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து மிளகு சீரகம் அரைச்சி இதில் போடலாம். இது பாருங்கள் மிளகு 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன், சீரகம் வந்து 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி ஊற்றாமல். இப்போது
இப்போது நம்ம வந்து ரசம் தாளிச்சிக்கலாம். ரசத்துக்கு வந்து நான் கடாய் ஒன்று போட்டிருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ ஆயில் சூடாகட்டும். சூடானதும் நம்ம சாரிங்க, ரசம் தாளிச்சது வந்து பாஸில் இருந்ததுனால ரெக்கார்ட் ஆகலை. ஸோ நான் அப்படியே சொல்லிடுறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு, காஞ்ச மிளகா, பெருங்காயம் போட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு நான் தாளிச்சிட்டு அந்த பவுடரை வந்து அந்த எண்ணெயிலே கொட்டிட்டு ஒரு 2 வதக்கிட்டு நான் இந்த தண்ணியை ஊற்றிட்டேன். அதில் தாளிக்கும் போது ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டேன். இப்போது பக்கத்தில் இருக்க சாம்பாரோட காய் வெந்துருச்சான்னு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். இந்த பாருங்கள், காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கடைஞ்சி வச்ச பருப்பு புளித்தண்ணி கடைஞ்சது வந்து நம்ம இதில் ஊற்றிடலாம். ஸோ இப்போ வந்து உப்பு வேணால் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா பருப்பு ஊற்றிருக்கேன். நம்ம ஆல்ரெடி நம்ம கொஞ்சமாக தான் நான் உப்பு போட்டேன். நீங்கள் மொத்தமாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். வேணும்னா சாம்பார் பொடி நீங்கள் ரெடிமேடாக வாங்கி 1 டீஸ்பூன் போட்டாலும் சரி. நான் நெக்ஸ்ட் இதில் போடும்போது உங்களுக்கு வீட்டில் சாம்பார் பொடி வச்சு எப்படி நம்ம அரைச்சிட்டு சாம்பார் வைக்கிறது நான் காமிக்கிறேன். ஸோ அது வேணால் இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் போட்டு நீங்கள் நல்லா கலந்து விட்டிங்கன்னா நல்லா கொதி வரும். கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், ரசம் வந்து நல்லா நுரக்கட்டி வந்திருக்கு பாருங்கள். சுற்றி லைட்டாக நடுவில் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம ரசத்தை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சும்மா கொஞ்சமாக இந்த பாருங்கள், நிறைய தண்ணி ஊற்றினேன் அந்த நுரை அடங்கிறதுக்கு தான். ஸோ லைட்டாக அவ்வளோதான் தண்ணி ஊற்றிட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி நம்ம போடுவோம். ஸோ இப்போ என்கிட்ட வந்து கருவேப்பிலை தான், காஞ்ச கருவேப்பிலை இருக்குது. ஸோ நான் என்கிட்ட கருவேப்பிலை வேறு இல்லை, அதனால் இதை போட்டுட்டேன் நான். இதுவும் கொஞ்சம் வாசம் நல்லா தான் இருக்கும். இந்த பாருங்கள், ரசத்தை நான் வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டேன். இது ரசம் உடனே நம்ம மூடி வச்சுட்டா ஸ்மெல் போயிடும். ஸோ க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை போட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், வடைக்கு வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா வெங்காயம் 2 வெங்காயம் போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் 2, இஞ்சி வந்து ஒரு விரல் அளவுக்கு உண்டான இஞ்சி வந்து நல்லா நைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதை நம்ம மாவில் போட்டு நல்லா கலந்துக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நான் இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எப்படி உப்பு வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை நல்லா இப்படி பிசைஞ்சிக்கலாம். ஸோ இந்த உப்பு நல்லா இது பண்ணுற அளவுக்கு. பசங்க வந்து வடை வேண்டாம், எனக்கு போண்டாவாக வேணும்ட்டாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதனால் மெது வடையை வந்து போண்டா மாதிரி போட்டேன். ஒன்றும் வித்தியாசம் இல்லைங்க, அந்த வடையை தட்டி போடுறது நம்ம உருண்டையாக போட போகிறோம், அவ்வளோதான். ஸோ நான் மெது போண்டா போட்டுருந்தேன், உளுந்து போண்டா போட்டுட்டேன் நான். ஸோ இப்போ பாருங்கள், அதில் ஒரு 2 தான் வடையாக போட்டேன். அதுக்குள்ளே அவங்க இந்த மாதிரி வேணும்னே நான் மாற்றி போண்டாவாக போட்டாச்சு. ஸோ சூப்பராக நம்மளுக்கு கிறிஸ்பியான வடை, போண்டா ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சுங்க. நம்மளோட தை கிருத்திகை ஸ்பெஷல் சூப்பரான சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார், ரசம், உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல், வடை, போண்டா, இது வந்து ரைஸ். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதாங்க லன்ச் மெனு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் bharbiskitchen சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் வரும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே போல் வேறொரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் bharbiskitchen பாரதி. See you, tata, bye bye.